புதையலின் புதிர். ரகசிய அறையில் ஒரு புதிர். திறக்கப்பட்ட அறை பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கு பண்டைய நினைவு சின்னங்கள், உயரமான சிலைகளால் அந்த அறை நிரம்பி இருந்தது. அந்த அறையின் மையத்தில் ஒரு தங்க சிலை கண்களை பறிக்கும் அளவிற்கு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. திலகர் அதை ஆர்வமாக சென்று தொட, அந்த அறையின் கதவு பெரும் சத்தத்துடன் மூடப்பட்டது. இருவரும் ஓடி சென்று அந்த அறையின் கதவை தள்ள முயற்சி செய்ய பலனளிக்கவில்லை. அறையில் சிக்கிக் கொண்டோம் என இருவரும் உணர்ந்தார்கள். அறையில் வினோதமான அமைதி. காற்று அறையில் குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு மூச்சுவிட சிரமம் ஏற்படுவது உறுதி என பார்த்திவ் நினைத்தான். வெகுநேரம் தேடியும் நாம் வெளியேறும் வழி காணவில்லை என கூறினான். பார்த்திவ், இது பண்டைய சோழர்களின் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்று. எப்படியும் நாம் தப்பிக்க இங்கு ஒரு வழி இருக்க வேண்டும் என்று கூறினான். திலகர் அங்கிருந்த கல்லில் பொறிக்கப்பட்ட ஒரு சின்னத்தை காட்டினான். பார்த்திவிற்கு அது ஒன்றும் புரியவில்லை. ஏதோ ஒரு புதிர் என்று கூறினான் திலகர். அதில் நிழல்கள் விழும் இடத்தில் இருள் எழுகிறது. அதன் பிரதிபலிப்பில் ஒளியை தேடு என குறிப்பிடப்பட்டிருந்தது. பார்த்திவ் யோசித்து பிரதிபலிப்பு என சொல்ல, திலகர் அது கண்ணாடியாக இருக்கலாம் என்று கூறினான். கண்ணாடிதான் இதற்கு விடையாக இருக்குமா என யோசித்து கேட்டான். திலகர் கண்ணாடி போல் இருந்த ஒன்றை எடுத்து வந்து அந்த சின்னத்தின் முன்பு வைக்க அந்த அறையே வெளிச்சத்தில் பிரகாசித்தது. ஆனால் வேறுபட்டு இருந்தது. பார்த்திவ் அந்த பிரதிபலிப்பை உற்று நோக்க அதில் ஏதோ ஒரு தகவல் தென்பட்டது. அதை பார்த்த திலகருக்கு, சூரியன் ஒளி பிரகாசிக்காத இடத்தில் உள்ள கல்லில்தான் நாம் வெளியேறுவதற்கான வழி உள்ளது என கூறி இருவரும் அந்த கல்லை தேட அறையில் ஒரு சிறிய இடத்தில் மட்டும் சூரிய ஒளி படராமல் இருந்தது. இருவரும் ஒவ்வொரு கற்களை நோக்கி செல்ல திலகர் எதர்ச்சியாக ஒரு கல்லை தொட ஏதோ நகர்வது போல் தோன்றியது. இருவரும் சேர்ந்து அந்த கல்லை வேகமாக அழுத்த ஒரு பெரிய சத்தத்துடன் அந்த அறையின் மற்றொரு கதவு திறந்தது. இருவரும் வேகமாக வெளியேற திலகர் அங்கிருந்த பொன்னால் பதிக்கப்பட்ட ஒரு சிறு சின்னத்தை எடுக்க அதை அவனால் நகர்த்த கூட முடியவில்லை. மீண்டும் சிக்கிக்கொள்ளாமல் வெளியேற வேண்டும் என்று நினைத்து வெளியேறிய இருவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது. அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே வர அங்கு ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது. அவர்களுக்கு தப்பிக்க வேறு வழி எதுவும் இல்லை. உடனே இருவரும் கீழே ஓடும் ஆற்றில் விழுந்து தப்பிக்கலாம் என முடிவெடுத்து குதிக்க தயாராக இருந்தார்கள். பார்த்திவ் அந்த புத்தகத்தையும் வரைபடத்தையும் தண்ணீர் புகாதவாறு அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு இருவரும் குதித்தனர். இருவரும் நீச்சல் அடித்து கரையை கடந்தார்கள். அப்போது திலகர், இங்கு நீர்வீழ்ச்சி உள்ளதை நான் கேள்வி கூட படவில்லை என்று கூறினான். இவ்வளவு அழகாக உள்ளது இந்த அருவி. இந்த அருவியின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்று கூறினான். பார்த்திவ் மனதிற்குள் புதையலை கண்டுபிடிப்பதற்கான ஒரு படி மேலே வந்துவிட்டோம் என்று நினைத்தான். திலகர், அடுத்து நாம் எங்கே செல்வது என கேட்டான். பார்த்திவ் வரைபடத்தை பார்த்துவிட்டு, இங்கு அருகே ஒரு சிறிய குகை உள்ளது, நாம் அங்கு செல்லலாம் என்று கூறினான். அவர்கள் இருவரும் கரையை அடைந்து குகையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். பார்த்திவ் திலகரிடம், இனி நாம் மிக கவனமாக செல்ல வேண்டும் என்று கூறினான். நாம் செல்லும் வழியில் இனி ஏதேனும் பொறிகள் உள்ளதா என தெரியாது, அதனால் நாம் கவனமாக முன்னேற வேண்டும் என்று கூறினான். பார்த்திவ் வரைபடத்தை பார்த்துவிட்டு, நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறேன் என்றான். குகை இங்கு எங்காவது இருக்க வேண்டும் என்று கூறினான். திலகர் சுற்றி பார்த்துவிட்டு, இங்கு மரங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிகிறது என்றான். மரங்களுக்கிடையே ஒரு பாறை இருப்பதை பார்த்த திலகர், அதுதான் அந்த குகை என நினைக்கிறேன் என்றான். அதன் வாசல் பின்னால் உள்ளது என நினைக்கிறேன் என்றான் பார்த்திவ். அவர்கள் பாறையை நோக்கி நடந்து செல்லும் போது திலகரின் கண்கள் விரிந்தன. பின்னால் ஒரு குறுகிய வாசலை கண்டான் திலகர். இது போன்ற ஒரு குகையை நான் பார்த்ததில்லை என்றான். அவர்கள் குகைக்குள் நுழைந்தார்கள். உள்ளே இருந்த இருட்டில் அவர்களுக்கு சிறிய பூச்சிகள் மற்றும் எலிகளின் மங்கலான சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. குகையில் நுழையும் போது அவர்களின் டார்ச் லைட் ஒளி சுவர்களில் வினோதமான நிழல்களை ஏற்படுத்தின. திடீரென்று தூரத்தில் ஒரு மெல்லிய ஒளி தோன்றியது. அவர்கள் அந்த ஒளியை நெருங்கி செல்லும் பொழுது குகையின் மையத்தில் ஒரு மேடையை பார்த்தனர். அதன் மீது ஒரு பெட்டி இருந்தது. அது மிகவும் பழமையான பெட்டி. பெட்டியில் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஒரு துருப்பிடித்த பூட்டுடன் பெட்டி மூடப்பட்டிருந்தது. திலகருக்கு ஆர்வம் அதிகரித்தது. இந்த பெட்டி முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். பார்த்திவ் இந்த பெட்டியை கவனமாக பார்த்தான். பெட்டி சமமற்ற எடையில் உள்ளது. நாம் அந்த பெட்டியின் எடையை சமப்படுத்த முடிந்தால் நம்மால் அந்த பெட்டியை எடுக்க முடியும் என்று கூறினான். திலகரும் தலையசைத்து விட்டு எடையை சமன் செய்ய ஒரு வழியை தேடினான். சில நிமிட தேடல்களுக்கு பிறகு பெட்டியின் மூடியின் மீது சரியாக பொருந்தக்கூடிய ஒரு தட்டையான பாறையை பார்த்தான். எடையை சமநிலைப்படுத்திய அவர்கள் இருவரும் பெட்டியை உறுதியாக பிடித்து தூக்கினார்கள்.
அவர்கள் அப்படி செய்த போது பெட்டியின் பூட்டு திறக்கப்பட்டது. சிறிய காகிதத்தோல் உள்ளே இருந்தது. மங்கலான சரத்தால் அது கட்டப்பட்டிருந்தது. பார்த்திவ் கவனமாக சரத்தை அவிழ்த்தான். அந்த காகிதத்தோலில் பண்டைய எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஒரு ரகசிய செய்தியை படித்தான். அதில் சத்தியத்தை தேடுபவர்கள் அஸ்தமிக்கும் சூரியனின் பாதையை பின்பற்றுவார்கள். பயத்தை எதிர்கொள்ளுங்கள், பின்னர் பொக்கிஷம் உங்களுடையதாக இருக்கும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பார்த்திவ் மனதிற்குள், இது தான் தேடிய புதையல் பற்றிய தேடல் மட்டுமல்ல, நீண்டகாலமாக மறைந்திருந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு சவாலாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். திலகர் இந்த செய்தி புதையலை திறப்பதற்கான திறவுகோலாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தான். பார்த்திவ் திலகர் மனமாற்றம் அடைவதை கவனித்து விட்டான். பார்த்திவ் புன்னகைத்துவிட்டு சூரியன் அஸ்தமிக்கும் பாதையை பின்பற்றி மேற்கு அடிவானம் நோக்கி புறப்பட்டான். அவர்கள் நடந்து செல்லும் பொழுது நிலப்பரப்பு அடர்ந்த காட்டிலிருந்து வறண்ட பாலைவனமாக மாறியது. இருவரும் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பாலைவனத்தில் சுற்றி பார்த்து சென்றார்கள். திலகர் பார்த்திவிடம், அங்கு தூரத்தில் ஏதோ ஒன்று இருப்பது உனக்கு தெரிகிறதா என கேட்டான். பார்த்திவும், ஆம், நான் இப்பொழுதுதான் அதை கவனிக்கிறேன் என்று கூறினான். தூரத்தில் ஒரு உயரமான கல்சிலை ஒன்று இருந்தது. அவர்கள் அதை நெருங்கும் பொழுது சிலையின் கண்கள் அவர்களை பார்ப்பது போல் தோன்றியது திலகருக்கு. பார்த்திவ் சிலையை பார்த்து கொண்டிருந்தான். சிலையின் அடித்தளம் பல சிக்கலான சிற்பங்களால் மூடப்பட்டிருப்பதை கண்டான். இந்த சிற்பங்கள் பண்டைய நாகரீகத்தை சித்தரிப்பதாக பார்த்திவ் உணர்ந்தான். திலகர் ஆர்வமாக அந்த சிற்பங்களை பார்க்க ஆரம்பித்தான். பார்த்திவும் சிற்பங்களை உன்னிப்பாக ஆய்வு செய்த போது இது ஒரு வகையான புதிர், அடுத்த கட்டத்தை திறப்பதற்கான வழியாக இது இருக்கும் என்று உணர்ந்தான். திலகரும் பார்த்திவ் கூறியதற்கு தலையசைத்தான். இருவரும் சென்று சிற்பங்களை பார்க்க தொடங்கிய போது ஆரம்பத்தில் அவர்கள் நினைத்ததை விட புதிர் மிகவும் சிக்கலாக இருப்பதை உணர்ந்தனர். எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டும் என உறுதியாக இருந்தான் பார்த்திவ். சிற்பத்தை ஆய்வு செய்த போது ஒவ்வொரு சிற்பமும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துடன் பொருந்துவதை கவனித்தான். தொடர்ச்சியான பிறை நிலவுகளை கண்டான். அதை அடுத்து சூரியனின் படமும் அந்த சிற்பத்தில் இருந்தது. பார்த்திவ் திலகரிடம், நான் இதில் ஒரு தொடர்பை காண்கிறேன். பிறை நிலவுகள் சந்திரனின் கட்டத்தை குறிக்கலாம், அதே நேரத்தில் சூரியன் நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கலாம் என்றான். திலகர் பார்த்திவ் கூறும் பொழுது அவன் கண்கள் அந்த சிற்பத்தை ஆராய்ந்தது. அப்படியெனில் மற்ற சிற்பங்கள் எதை கூறுகிறது என கேட்க, இந்த சிற்பம் மரத்தின் பாணியிலான படம், அது அலைவடிவமாக தோன்றுகிறது என திலகர் கேட்டான். பார்த்திவ் யோசித்துவிட்டு, மரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கலாம், அலைவடிவம் நீரின் ஆதாரத்தை குறிக்கலாம் என நான் நினைக்கிறேன் என்றான். திலகரும், அப்படியென்றால் இது நாம் அடுத்து செல்ல போகும் இடத்தின் வரைபடமாக இருக்கும் என்றான். அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்த போது ஒரு பெரிய புதிரை ஒன்றாக இணைக்க தொடங்கினார்கள். அதில் நிழல் விழும் இடத்தில் இருள் எழுகிறது என படித்தான். பார்த்திவிற்கு இதே புதிர் கோவிலின் ரகசிய அறையில் பார்த்தது நினைவுக்கு வந்தது. தான் சரியான வழியில்தான் செல்கிறோம் என பார்த்திவ் நினைத்து கொண்டான். பார்த்திவ் அடிவானத்தை ஆராய்ந்தான். தூரத்தில் பாறைகளின் கூட்டம் இருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது பாறைகள் மணலின் குறுக்கே ஒரு நீண்ட நிழல்களை ஏற்படுத்தும். அடுத்த துப்பு கண்டுபிடிக்க நிழல்களை பின்பற்றுமாறு புதிர் கூறுகிறது. அவர்கள் பாறையை நோக்கி புறப்பட்டனர். நடந்து செல்லும் பொழுது நிழல்கள் நீளமாகவும் இருண்டதாகவும் இருந்தது. இருளின் சுரங்கப்பாதை வழியாக நடந்து செல்வது போல் தோன்றியது. அவர்கள் நடந்து செல்லும் பொழுது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது. பாலைவனத்தின் அமைதியை அனுபவித்து நடந்து சென்றனர். அவர்கள் அந்த பாறையை அடையும் பொழுது சூரியன் முழுவதும் அஸ்தமித்து விட்டது. பாறை அருகே ஒரு சிறிய நீர்த்தேக்கம் இருந்தது. அதன் அருகே சிற்பத்தில் பொறிக்கப்பட்டது போன்று மரமும் இருந்தது. அவர்கள் அந்த இரவை அங்கு கழிக்க முடிவெடுத்தார்கள். அடுத்த நாள் காலை பார்த்திவ் அங்கிருந்த பாறைகளில் ஏதேனும் குறிப்பு இருக்கிறதா என தேடிக்கொண்டிருந்தான். அங்கு பாறைகளில் சில சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அவன் திடீரென்று ஒரு பாறையை கவனித்தான். அங்கு பாறைகளின் இடுக்குகளில் ஒரு மெருகூட்டப்பட்ட கல்லை பார்த்தான். அந்த கல்லில் சூரிய ஒளி பட அந்த கல் மின்னியது. இதை பார்த்த திலகரின் கண்கள் விரிந்தன. புதையல் இங்குதான் எங்கோ உள்ளது என அவன் மனதில் நினைத்து கொண்டான். புத்தகத்தில் அந்த கல்லை பற்றி சில குறிப்புகள் இருந்தது. அவன் பார்த்தது போன்ற ஒரு கல்லை பற்றி அந்த புத்தகத்தில் இருந்தது. புத்தகத்தில் இருந்த குறியீடுகளை கல்லில் இருந்த குறியீடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தான். சில குறியீடுகள் புத்தகத்தில் இருந்த குறிப்புடன் ஒத்துப்போனது. ஒரு குறியீடு மட்டும் வித்தியாசமாக இருந்தது. அந்த கல்லின் ஒரு சிறிய பகுதியில் ஒரு வட்டம், வட்டத்திற்குள் ஒரு புள்ளி என இருந்தது. இந்த குறியீடு எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது அவனுக்கு. கோவிலின் ரகசிய அறையில் இது போன்ற ஒரு குறியீட்டை பார்த்த ஞாபகம் வந்தது. அப்படியெனில் இந்த கல்லுக்கும் கோவிலுக்கும் தொடர்பு இருக்கிறதா? கோவில்தான் புதையலுக்கான நுழைவாயிலா, அல்லது இந்த பாறைதான் புதையலா என பார்த்திவ் குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல வருவது போல் இருந்தது. தன் உள்ளுணர்வுக்கு செவி சாய்த்தான். அவன் அந்த மினுமினுக்கும் கல்லை தன் கையில் எடுத்தான். கல் லேசாக சூடாக இருந்தது. அவன் கையில் வைக்கும் பொழுது ஒருவித அமைதி உணர்வு ஏற்பட்டது. அவன் கண்களை மூடினான். புத்தகத்தின் கடைசி வாசகம் அவன் மனதில் எதிரொலித்தது. உண்மையான திறவுகோல் உன் உள்ளுணர்வே. மீண்டும் கண்களை மூடினான். கோவில் குறியீடு, மினுமினுக்கும் கல், புதையல், இவை மனதுக்குள் திரும்ப திரும்ப சொன்னான்.
திலகருக்கு பார்த்து நடந்து கொள்வது ஒன்றுமே புரியவில்லை. அவன் மெதுவாக கண்களை திறந்தான். கல்லை தன் கையில் வைத்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தான். எந்த திசைக்கு போவது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் உள்ளுணர்வு ஏதோ ஒரு திசையை நோக்கி அவனை உந்தி தள்ளியது.